இவர்களும் சினிமாக்காரர்கள் தான், இவர்களும் பிரபலங்கள் தான், இவர்களும் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டுகள் தான், இவர்களும் தங்களின் கனவை துரத்தும் நம்பிக்கை நாயகர்கள் தான், இவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் சொல்லும் கதைகள் அத்தனையும் நமக்கு தெரியாதவைகள். இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவே இந்த தொடர். சாமி படத்தில் ஸ்டண்ட்மேன், விஜய் படத்தின் வில்லன், இயக்குனர் ஜனநாதன் தன் கதை விவாத குழு உறுப்பினர், ஸ்டண்ட்மேன், உதவி இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர் என பல பரிமாணங்கள் இவருக்குள் உண்டு. ரஜினிக்கு பர்சனல் பாடிகார்ட் முதல் கமலுக்கு வில்லன் வரை தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் சார்பேட்டா மீரான் எனும் சாய் தமிழ். சினிமான்றது பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே என்னன்னு தெரியாது. வடச்சென்னையில இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டென்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அப்படி ஒரு விபத்து மாதிரி தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். ரஜினி சாரை பார்க்கணுன்றது தெரியுது இல்லை, உணல் நடிச்சுக்கலாம்னா முதல்ல சாரை போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் ரஜினி சாருக்கு பாடி கட்டுக்காங்க, ஷூட்டிங் அங்கே நடக்குது, இங்கே நான் என் கேட்டில் உட்காந்து நான் பண்ணுறேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மட்டும் ஜாலியாக பேசிட்டு இருக்கும் போது டப்புன்னு தோல் மேலே கையை வச்சோடனையும் என்னடா ஒரு நல்ல ஸ்மெல்லு வருது, நம்ம பசங்க வந்தால் வயலாக சார் விரக்கொட்டையில் அடிப்பட்டா எப்படா உழுவேன் சார் அப்படி தட்டணும்னு எதிரி டெய்விலாச்சு விழுந்தேன். ஒரு கொம்பு வச்சு ஒன்று அடிக்கிறது, தங்கப்பல்லுக்காரன், ஒத்தையடி வீரன், குத்தினக்கப்பாரன், உன் நெத்தியில் விட்டுறண்டா வீரல், இவன் சென்னையின் பாக்ஸிங் மாடல். குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பா 200 பேர்ல நீங்க தான் செலக்ட் ஆகிறீங்க. கனிகா வரலாற மாற்றி பேசக்கூடாது நண்பர்களே. இது என்னுடைய ஏரியா, இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள். படிக்காத படத்துல அறிமுகமானது யாருமே படிக்கல, ஆனா படிக்காத படத்துல அறிமுகமான ஏ புட்டிய 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 விட்டா புட்டா பல்லாமாண்ணா நாஸ்தியா தான் பாடும், இது நார்த் மெட்ராஸ் கானா. சினிமா என்ன இன்னும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு எடுத்துன்னு போனாலும் இதுதான் எங்க வாழ்க்கை. நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் இதுதான் எங்களுக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சக்தி தந்திரம் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் நம்பு. ஹாய் தமிழண்ணா, உங்க எல்லாருக்கும் சார்பட்டா மீரானா எல்லாருக்கும் தெரியும். ஒரு வடசட்டைக்காரராக இருக்கிறீங்க, சினிமாக்குள்ள வரணுங்கிற ஆசைங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? சின்ன வயசுல எங்க அப்பாவும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சின்ன வயசுல பாக்ஸிங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பாடி பில்டிங் மேலே ஒரு ஆர்வம். பாடி பில்டிங் பண்ணிருக்கும் போது இப்போது வடச்சென்னை அன்புனா சினிமாவில் ரொம்ப ஃபேமஸ். அவரும் அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்தார். அவர் மூலயமா தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். யதார்த்தமாக தான் உள்ளே வந்தேன். ஆக்சுவலி உள்ளே வரும்போது சினிமான்றது பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே என்னென்னு தெரியாது. முதல்ல வடச்சென்னையிலேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டென்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. யூஸ்வலாக நம்ம பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சின்ன பசங்க பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த சைடாக போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, பெரும்பாலும் இங்கேருந்து ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு விபத்து மாதிரி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தது. என் நண்பர் அன்பு மூலியமாக தான் சினிமாக்குள்ளே வந்தேன். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஜிம்மில் இருக்கும்பொழுது ஒரு விஜயகாந்த் படம்னு நினைக்கிற ஒரு படம், அதில் போலீஸ் வேலை அந்த இதுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு குட்டி குட்டியாக படங்கள் பண்ணின்னு இருக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா அவுடோர் பார்த்தீங்கன்னா சாமின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் அவுடோர் சாமி, திருநெல்வேலி படம். ஆமாம், விக்ரம் சார் படம், ஹரி அண்ணன் படம், அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே சினிமா அப்படியே போயிட்டு இருந்தது. லோக்கல் அப்படியே போய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஆசை ஆசையன்னு ஒரு படம், ஜீவா சார் படம். அவருக்கும் அந்த மொத படம் அது. அதில் நான் நண்பர் ஒரு சாய்தீனா நாங்கள் எல்லாம் மொத்தம் பண்ணியிருந்தோம். அப்படிலாம் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா மும்முரமாக பார்த்தீங்கன்னா இப்போ புதுப்பேட்டை இருக்குதுல்ல படம், அது பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காசிமேடுன்னு தான் இது பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் பாடி கார்டுக்கும் ஆளுங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஏஜென்ட்டாக இருக்காங்க பாபண்ணா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்களை சினிமாவில் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க, அன்பு பாபண்ணா. அப்படி போகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வடச்சென்னை இதுக்கு போனோம், இந்த படத்துக்கு
புதுப்பேட்டைக்கு போகணுன்றது தான் எனக்கு கூட ஆசை, நடிக்க போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு Okay. ஆசை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பர்சனல் பாடி கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஃபாரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இப்போது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பாடி பில்டர், ஓகே. அவருக்கு அந்த சஃபாரி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து புதுப்பேட்டைக்கு போகணும் இதுக்கு. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா ரஜினி சாருக்கு பர்சனல் பாடி கார்டாக போகாமல் நடிக்கிறதுக்கு வந்துட்டார். ஓகே. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்புக்கு எனக்கு தான் செட் ஆகும். ஓகே. இப்போ நான் வேற வழி இல்லாமல் என்னை அங்கே அனுப்பி விட்றாங்க. ஆனால் வேற இவங்கள சொல்கிறது தான் கேட்டாகணும். சரி, அப்புறமா வந்து ரஜினி சார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசை கற்பனை இல்லை, ரஜினி சாரை பார்க்கணுன்றது பெரியது இல்லை. அப்போ எனக்கு வந்து எப்போனாலும் நடிச்சுக்கலாம்னா முதல்ல சாரை போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த வாய்ப்பு கிடைச்சி அதுக்கப்புறமா ரஜினி சாரையும் வந்து ரஜினி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் பர்சனல் பாடி கார்டாக ஒர்க் பண்ணோம். ஒரு 10 பேர் கொண்ட குழுவில் நானும் ஒருத்தர். எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்தது? எவ்வளோ நாள் அங்கே இருந்தீங்க நீங்கள்? அங்கே இருந்தோம் பிரதர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாண்டியா, பெங்களூரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் க்ரௌடை சமாளிக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாண்டியான்னு ஒரு இடம், அது வந்து பார்த்தீங்கன்னா குக்கு பரப்பரன்னு ஒரு சாங் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று வந்தது, அது தமிழ் சினிமாவில் நிறைய பேருக்கு தெரியாது, அது சரத்குமார் சார் படம். அது அங்கே போய் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இங்கே தமிழ் சினிமாலேருந்து அங்கே போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மாதிரி இடம் அது. அங்கேருந்து போகும்போதே எங்களை யூனிட்டில் சொல்கிறாங்க, யாருன்னா வந்து பேசினா கூட பேசாதீங்க, பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரஜினி சார் அங்கே போய் இறங்கினோடனையும் எல்லாமே தலைகீழ மாறிச்சு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் இல்லை, வெறும் ரஜினி சாரை பார்க்க அந்த விஐபிங்களை ஒண்டி தான் ஒரு ஹாஃப் டே வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஷூட் போனாங்க. ஓகே ஓகே. அப்போ ரஜினி சார்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? அப்போ ஏதாவது பேசுறீங்களா? ஏதோ ஒரு சம்பவம்? அதாவது நான் முதல் போயாச்சு. போகணும் இருக்கும்போது நான் ஒரு வாரமாக எங்களுக்கு என்ன தெரியுங்களா வேலை, லால்பாக் அரண்மனையில் தான் ஷூட்டு. ஓகே. அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், முத்துன்னு ஒரு பையன், இவன் ட்ரிபிள் கன்னில் இருக்கான். அப்போ அது வரைக்கும் என்னன்னா ஒரு கார் ஒன்று போவோம், கிராஸ் பண்ணோம். அப்போ சொல்லுவாங்க, மச்சான் அதான ரஜினி சார் காரை பார்ப்போம், அது ஸ்ட்ரைட்டாக போயிடும். திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வரும். அப்படியே சார் போயிட்டாரு. ஒரு வாரமாக எங்களுக்கு வந்து ரஜினி ஷூட்டிங்கும் பார்த்ததில்ல, சாரியும் பார்க்கறது இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிற ஆசை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. கேட்டால் பாடி கட்டுன்னு கூட்டு போயிட்டாங்க, பார்க்கவே முடியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சினிமாவில் வர மாதிரி தான் பிரதர். ஒரு நாள் அப்படியே உட்காந்துருந்தேன், எப்பயுமே வழக்கமாக வர மாதிரி. காலையில் டிஃபன் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். வந்து மரத்தடியில் வந்து உட்காந்துட்டு பிறகு ஹரி அண்ணன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவா சார் ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க மேனேஜர் மாதிரி. அவர் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, யார் நீ வந்து இங்கே பார்த்துன்னு சேர்? நான் ரஜினி சாருக்கு பாடி கட்டுக்கான்னு. யோ ஷூட்டிங் அங்கே நடக்குது, இங்கே நான் கேட்டில் உட்காந்து நான் பண்ணுறேன், நீங்கள் யார் நீங்கள் வந்து உட்காந்துக்கிறேன்னா இல்லை சொன்னேன் அண்ணா இது மாதிரி நான் அப்படின்னா. சரிவா அதெல்லாம் உனக்கு செட் ஆகுது வாயான்ட்டு என்ன செஞ்சார், ஒரு காரில் ஏற சொன்னார். நான் இவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது, நம்மளை கூட்டின்னு வந்தவங்களை சொல்லாமல் இவங்க கூட போக முடியாதுல்ல. அப்புறமா நான் யார் அவன் இன்சார்ஜ் ஃபோன் பண்ணியானார். அப்புறமா ஃபோன் பண்ணியானா பாவனா அது போல் யாருன்னு கொடுத்தாரில் ஒரு கூப்பிட்றாரு அப்படின்னும் போது அவர் சொன்னார், நான் தான் ஹரி அப்படின்னு. அவரும் அவர் என்ன சொல்கிறாரு பண்ணியா வாயா நீ ஏறி உட்காரியான்ட்டு உட்கார வச்சார். அதுக்கப்புறமா ஒரு ஆஃபீஸ் சம்மந்தமான வேலைகளுக்கு போயிடுவார். நான் வருவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, ரஜினி சாரை பார்க்க முடியாது, இவர் கூட போகணும். ஆனால் அதே சினிமா சம்மந்தப்பட்ட வேலை தான். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கேட்குறாரு, காலையில் வரையா என் கூட? அப்புறம் வந்து நான் அதிகாரமாக மத்தியானம் சாப்பிட்ணும் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். அவர் எப்போ கூப்பிட்றாரோ அந்த மாதிரி தான். அவர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அடா வர இது போல் இருக்கிற என்னென்ன ஆனால் என்னை பற்றி எல்லாமே கேட்குறாரு. அதுக்கப்புறமா சொல்கிறேன். நான் சொன்னோடனே அவர் ரொம்ப பழக மாட்டேன். அப்புறமா நான் சொன்னேன், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டு நான் போனதில்லை, நான் ரஜினி சாரை பார்த்ததே இல்லை. நான் அப்படின்னு நான் சொல்கிறேன் வாயன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரஜினி சாருடைய எடுத்துக்கிற சார் வந்து அப்போ தான் சாப்பிட்னு இருக்காரு. ஓகே. வெறும் ரஜினி சார் சாப்பிட்றாருன்ற மாதிரி இருந்தது. சாப்பிட அவர் கேஷுவலாக போய் சாப்பிட்டு இருந்தார். பார்த்தாரு, யார் ஹரி அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம பையன் தான் சார் அதெல்லாம். அப்புறமா அவர் சொல்கிறார், நான் சாருக்கெல்லாம் ரொம்ப பழகினேன். ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் சினிமா நடிச்சுட்டு வந்து ரஜினி சாரை பற்றி பேசுகிறதே இவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா, அப்போ ரஜினி சார் சாப்பிட்றாரு, அவர் அப்படி இருக்கிறாரு, சார் அப்படியே ஃப்ரீயாக உட்காந்து பார்த்துக்கும் போது இவர்கிட்ட ரொம்ப பேசும் போது அவர் மேலே பயங்கரமான மரியாதை ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாரை போய் பார்த்துட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா என் டீமில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது போய் பார்க்கறது. அதுக்கப்புறமா தான் சந்திரமுகி பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப லேட்டராக தான் சிவாஜி இது பண்ணுறோம், ரோபோ பண்ணுறோம். ரோபோவில் சாப்பிடுவோம். எந்த சீன்? அந்த ஃபைட் சீனா? ஆமாம், அது அந்த அங்காளம்மா ஆலயம்மா கோயிலில் கூழ் ஊற்றி இது பண்ணுவோன்னு சொல்லுவாங்களா அந்த சீன். அதுக்கப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பேர் க்ரௌடு. அதில் அப்புறமா செலக்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் ஆர்டிஸ்ட்டாக அப்படி உள்ளே போயிட்டு அந்த ஆர்டிஸ்ட் அப்படி தான் அதில் போய் பண்ணுது.
அப்புறமா சார் ஞாபகம் பண்ணி வச்சிருந்தது ஒரு வாட்டி தான். ஆ. இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே போனோம்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு யூனிட்டில் நம்ம ஒரு ஆள், அவ்வளோதான். அவ்வளோதான். அங்க ஒரு 100 பேர் இருக்காங்களோ 500 பேர் இருக்காங்களோ 1000 பேர் வச்சுங்களேன். இருக்காங்களோ. அப்போ அவர் ஒருத்தருக்கும் பார்த்து விஷ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைல்ல. அப்போது அவங்களுடைய உயரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷ் பண்ணணும்னு ஆசையாக இருப்போம்ல. ஏன்னா சாரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் பார்த்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக ஒரு நடிகனாக அப்படியே வளர்ந்து இருக்கிறோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்குறோம், ரோபோவில் பார்க்குறோம். சூப்பராக இருப்பார், சார் மாதிரியாக இருப்பார். அந்த ட்ரெஸ் அந்த எல்லாம் ஐஸ்வர்யா ராய் மேடம் உள்ள வந்து நிற்கும் போது பயங்கரமாக இருப்பார். ரொம்ப ஜாலியாக பேசுவார் எங்ககிட்ட. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத் லேபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் போயின்னு இருக்குது, அந்த ஆலயமா இதெல்லாம் இருந்தது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நானே என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு தோல் மேலே கையை வச்சோடனையும் என்னடா ஒரு நல்ல ஸ்மெல்லு வருது, நம்ம பசங்க வந்து வர சாரு தோல் மேலே கை கட்டுனுக்கிறாரு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சொல்கிறாரு, இது இந்த சீக்வன்ஸ் பாம்பேயில் இருக்குது, பாம்பேக்கு போகிறோம் நம்ம அப்படின்னாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் வந்தார் நின்றார், சொல்லிவிட்டு நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜாலியாக வருவோம். அப்படியே போயிட்டு அவங்க அதுங்கிட்டே சார் நீங்கள் சொன்னீங்களா சந்திரமுகியில் உங்களை மீட் பண்ணது? இல்லை பிரதர், சொல்ல முடியல. ஓகே. ஆனால் கமல் சார் கிட்ட சொன்னோம். கமல் சார் கூட என்ன படம் ஒர்க் பண்ணீங்க? கமல் சார் வந்து விருமாண்டி ஒர்க் பண்ணீங்க. ஆமாம், விருமாண்டி ஃபர்ஸ்ட் நாள் விருமாண்டியில் அந்த ஜெயில் சீக்வன்ஸ். ஓகே, ஜெயின் சீக்வன்ஸ். அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கமல் சார் கிட்ட மாட்டிக்கணும். ஏன்னா அந்த ஜெயில் செட்டப்பு காலையில் போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற டைமு, சின்ன பையனாக இருக்கும், 10வது ஃபெயில் ஆன டைம்னு வச்சிங்களேன். போயிட்டு என்ன செய்வோன்னா காலையில் சாப்பிட்டு எதனா மூட்டை அதெல்லாம் நடுவில் போய் படுத்துக்கிறது. ஏன்னா இங்கேருந்து காலையிலேருந்து கேம்பகோலா தெரியுங்களா உங்களுக்கு? கேம்பகோலாவில் போட்டு ஜெயில் செட்டப் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்துட்டோன்னா சார் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்துனுங்கிறாரு, வச்சு கேமரா வச்சுருந்தா நாங்கள் கீழே பார்த்துனுக்குறோம். அவன் சந்தன பாரதி சார் தான் இது பண்ணிட்டு வருவாரு. ஒரு கொம்பு வச்சு ஒன்று அடிக்கிறாரு, யோ என்ன என் சார் வந்துக்கிறாரு பார்த்துன்னு போயிட்டோம் நாங்கள் எழுந்திரிச்சு. அது ரொம்ப அது ஜெயில் கைதி ட்ரெஸ்ஸில் என்ன செய்வோம், கேம்பகோலா செவரு தாண்டி என்ன செஞ்சிடும், மெயின் ரோட்டுக்குலாம் வந்துடுவோம். ஒரு வாட்டி சார் கார்லேருந்து இறங்கி தெருக்குன்னு இருந்தார் எங்களை எல்லாரும். என்னடா ஜெயில் கைதி ட்ரெஸ்ஸில் வந்து வெளியே சுற்றின்னு இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த ஜெயில் கைதி மேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது 29 குத்துறது பெரிய நிறைய சீக்வன்ஸு. சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கேட்குறாரு, விரக்கொட்டையில் அடிப்பட்டா எப்படா உழுவேன் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம இங்கே தான் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டருங்களா. சார் அப்படி தட்டணுன்னு எகிரி டெய்விலாச்சு விழுந்தேன். நான் நினச்சேன் சரி பயமாக பாராட்டு வருவோம்ல, ஏஞ்சுவா யாருன்னு. ஏஞ்சுண்ணா விரக்கொட்டையில் அடிப்பட்டா அப்படி தான் உழுவேன். எதுவுமே சொல்லலை. நெல் இப்போது நான் அடிக்கிறேன் எப்படி ஆகுதுன்னா, தட்டினாரு டப்புன்னு விழுந்துச்சு, சவுண்டே வரல, கண்ணுகிட்டெல்லாம் கலங்கிச்சு, உட்காந்துட்டேன் கீழே. ஏன் கத்தலைன்னாரு. அதுக்கப்புறம் நம்மளால பேசவே முடியல. இதுதான் புரியுதான்ட்டு அப்புறமா அடுத்தது இன்னொருத்தருக்கு சூப்பர் அப்படியே இன்னொருத்தருக்கு சொல்லிவிடுவாரு. அப்போ வந்து கேரன் ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன். தினமும் நாங்கள் என்ன செய்யணும், சார் மேக்கப்லாம் போட்டு கிளம்பி வந்தாருன்னா அவர் சொன்ன அந்த 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 இது மட்டும் நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். ஓகே ஓகே. அது கரெக்டாக அழகாக அப்படி தட்டுவார், அப்படி விழணும், அடுத்த ஸ்டெப் வரவும் பண்ணணும். அப்போது அவர் அந்த டைரக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அந்த சின்ன குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் ஒரு அடி வாங்கி கீழே உயர்றவங்களை கூட கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணுவார். அவர் தான் டேரெக்டாக சொல்லியும் கொடுத்தாரு, சொல்லிக் கொடுப்பார். ஃபைட் மாஸ்டருங்க அது அதெல்லாம் ரொம்ப சொல்லவே முடியாது பிரதர். ஒரு இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ரன்னெல்லாம் மேலேருந்து டை வச்சு கீழே விழுறாங்க. ஒரு இடத்துல வந்து இது போடல, பெட்டு போடல. சார் சொல்கிறார் இந்த இடத்துல பெட்டு போடுங்கன்னா, அந்த இடத்துல வரமாட்டாங்க சார், ஃபைட் அவங்க வரமாட்டாங்க சார்னாங்க. சாரில் இல்லை நீங்கள் இங்கே போடுங்க, நாங்கள் ஒரு பெட்டு போட்டார். முருகானந்தான் தான் போட்டார் நினைக்கிறேன். போட்டோடனே அங்கேருந்து டைவ் அடிச்சவர் ஸ்ட்ரெயிட்டாக கமல் சார் போட்ட பெட்டில் தான் வந்து விழுது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அனுமானம் அவருக்கு. இந்த இடத்துல ஒருத்தன் கீழே விழுவான்னு கூட அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா சார்பட்டா படம் நல்லா வெற்றி அடைஞ்ச பிறகு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதன் ஆஃபீஸ் வந்து ஃபோன் வந்தது, எல்லாம் கமல் சாரை பார்க்க போகிறாங்க, நீயே வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா ஓடுனேன் ரொம்ப ஸ்பீடாக. ஓடி பார்த்தா நான் தான் லாஸ்ட் உள்ளே போனோடனே ரஞ்சிதனை சொன்னார், சார் போய் பார்த்துட்டா போடான்ட்டு. அருமை போய் பார்த்தேன், விஷ் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, இது பெரிய அவார்டு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. தோளில் தட்டினார், நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாரு. அப்புறமா சொன்னேன், சார் நான் விருமாண்டியில் பண்ணியிருக்கேன் சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஆனார். ஆமாம் சார் இது போல் அந்த சீன்ஸு அவர் சார் கூட இது பண்ணதெல்லாம் சொன்னேன். அப்புறமா டப்புன்னு வந்து
அந்த ஞாபகம்லாம் வரும்போது பசுபதி அண்ணனும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா விரும்மாண்டி இதுக்கு அவங்க வேற ஒரு டாபிக் போயிட்டாங்க. அதில் ஞாபகப்படுத்தின வீடியோ இருக்குது. ரஜினி கமல் பற்றிலாம் சொன்னீங்க. விஜய் கூட படம் பண்ணியிருக்கீங்களா? வேலாயுதம் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்கிட்ட வந்து நெருங்கி பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ முடியல. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சார் படம்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது போல் ஒரு இதுதான் அது பண்ண ஒரு 10 பேர் டைலாக் கொடுத்து செக் பண்ணாங்க. நான் நல்லா பண்ணாது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் விஜய் சார்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து பாண்டியராஜன் சார்கிட்ட வந்து தான் அவர் கழுத்தில் கத்தி வச்சு எப்போ வேலாயத்தை பார்த்தா அது மாதிரி போகணுன்ற மாதிரி அப்படி போயிருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் வர மாதிரி இருந்தது, வர முடியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும் போது அப்போ திலீப் மாஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவங்க திலீப் மாஸ்டர் அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி இப்போல்லாம் மாஸ்டர் பேசணும்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் மாஸ்டர்ண்ணா எங்கே இருக்கிற தமிழ்னா ஜிம்மில் இருக்கிற மாஸ்டர், நீ வந்து போயிட்டு நான் சொல்கிற இடத்துல போய் பார்ப்போம் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது வாரிசு ஷூட் போயிருந்தது. ஓகே. அப்போது அந்த வாரிசு படத்தில் அந்த கேரக்டருக்கோசரம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா டைரக்டர் என்னை பார்த்தாரு. அவங்க டைலாக் அவங்க சைடில் இருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அது எல்லாமே நான் பண்ணி காட்டினேன். நாளைக்கு வந்துருங்கன்னாங்க. ஷூட்டுக்கு போயிட்டு அப்போது டைலாக் எல்லாமே மறுபடியும் சார் சொல்ல சொன்னாங்க, டைரக்டர் சார் சொல்ல சொன்னாங்க. நான் ஆக்ட் பண்ணி காட்டினு சரி ஓகே நீங்கள் போய் காஸ்டியூம் மாற்றுறீங்க அப்படின்னா. இப்போ அவ்வளோ நேரம் சார் பிள்ளை நிற்கிறார், நான் கவனிக்கல. அவங்க பார்க்குறாங்க யார் இதுக்கு முன்னாடி, ஏன்னா பெரிய பொருட்செலவில் ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு ஃபைட் சீன் நடக்க போது நிறைய இருக்குது. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இது கொடுத்தா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றத பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மரியாதை வந்தது. என்னென்னா நான் ஒரு இடத்துல விழணும், அந்த ஃபைட் சீன்லனா ஒரு இடத்துல விழணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேர்த்தியாக அதை செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்களே ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் இதுதான் ஒரு ஷார்ப் எட்ஜின்னு வச்சுங்களேன், இந்த இடம் ஹார்டாக இருக்குது, இதை டைரெக்டாக அப்படி தொட்டு இது யார் செஞ்சாருன்னா செஞ்சவங்களை கூப்பிட்டு திட்டிடுவாங்க. ஏன்னா சாரை பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறீன்ட்டு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது இவர் எப்படி உழுறாருன்றதெல்லாம் கேட்குறாரு. எனக்கு என்ன பண்ணிச்சுன்னா சார் இங்கே உழ போகிறோம் அப்படின்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே சும்மா அப்படியே கையை வச்சு பார்க்குற மாதிரி வந்து பார்த்தாரு. அது ஹார்டாக இருக்குது. அதை வச்சு பார்த்துட்டு உனக்கு இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்களா, சேஃப்டிக்கெலாம் கட்டியிருக்கிறாங்களா, ஏன்னா அடிக்கணும், எனக்கு கிக் அடிக்கணும். இங்கே சேஃப்டிக்கு இடுப்பில் நிறைய படம் பண்ணியிருக்கிறோம். நம்மள அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஆனால் அதை நம்மளுக்கு பயங்கரமாக சேஃப்டி கொடுப்பாங்க. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர் மேலே பயங்கரமான ஒரு கேர் பண்ணுவாங்க போறாங்க எல்லாரும். ஆமாம், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, எப்படி பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை இது பண்ணுவாங்க. அவங்க அவ்வளோ கவனம் செலுத்துவாங்க அது மேலே. அதையும் தாண்டி போய் அடிபடுறது தான் அது. அப்போது விஜய் நான் வந்து அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த இடம் பார்த்துங்க, அவரை கூப்பிட்டு சொல்லுங்கன்னு. அது எனக்கு இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகுறாங்க நான் அவ்வளோ முழுது. நீங்கள் ஜனாசாட்டை எப்படி போய் ஜாயின் பண்ணீங்க? அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுங்கிற காரணம் என்ன? முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் ஆனந்த விகடனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டீன்ட்டு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் ஜனா சார். நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ரெட் டீன்ட்டு அப்போ தான் சொன்னார், நீங்கள் குடிக்கிற டீயில் வந்து பார்த்தீங்கன்னா செடி கிடையாது, 100 வருஷத்து மரம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரையில் சொல்லியிருக்கும் போது பெரிய பிரமிப்பாயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10வது ஃபெயிலு, பெருசாகவும் நம்மளுக்கு வந்து படிக்க தெரியாது. டீயிலன்றது நம்மளுக்கு என்னன்னா ஒரு செடி நம்ம தொண்டு ஒரு செடி போலடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டு. ஆனால் ஜனா சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அதை சொல்கிறாரு, டீயில் நீ குடிக்கிற டீ வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்து மரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது, ஏன்னா இயக்குனர்கள் வேற எதனா ஒன்று சொல்லுவாங்க, என்னடா இது நம்ம தினமும் அன்றாட வாழ்வியலில் வந்து குடிக்கிற டீ 100 வருஷத்து மரமான்ற ஒரு விழிப்புணர்வு. அதுக்கப்புறமா நான் என்ன செய்கிறேன்னா ஜனா சாரை நான் பார்ப்பேன் இது பண்ணுவேன்லாம் எனக்கு இதுவே கிடையாது. பூலோகம் படம் வந்து இப்போ போகிறேன். பூலோகம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் சார் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸராக இருந்து நடிக்க வராங்கன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் எங்ககிட்ட பகிர்ந்துக்குங்கன்ற மாதிரி ஃபோன் நம்பர் கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டாகவே கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிக்கும் போது படம் சம்மந்தமான சில உதவிகள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் என்ன செய்கிறாரு, என் கூட ஒரு 11 ரெஸ்டாரண்ட் கல்யாண் சாருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ என் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சாரே கூப்பிட்றாரு. எனக்கு அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்லாம் எழுதணுன்ற ரொம்ப ஒரு ஆசை, அடுத்த கட்டத்துக்கு போகணும் சினிமாவில் அப்படின்ற மாதிரி இது. அப்புறமா அது வந்து பெரிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கல்யாண் சாரோட ட்ராவல் ஆகிறேன். இப்போ கல்யாண் சார் வந்து பார்த்தீங்கன்னா பூலோகம் படத்தில் அந்த ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்கன்னா, பூலோகம் அடித்தா நாக் அவுட்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா பூலோகம் அடித்தா நாக் அவுட்டு அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஹீரோவை பற்றி சில வேர்ட்ஸ்லாம் கேட்குறாரு, இப்படி வரணும் சாங்கில் இப்படி வரணும் அப்படின்ட்டு காரில் உட்காந்து பேசினே போகும்போது அவங்க கிட்ட சொல்கிறாரு, விஜயாசாகர்னு ஒரு அண்ணன், அவங்க தான் கதை அவர் பாட்டு எழுதுறாங்க, அவங்க கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம தான் இந்த ஈடுபாட்டில் இருக்கிறோமே, சரி ஓகே நம்ம என்ன செய்யலாம்,
சரி இது போல் நம்ம எதனா ஒன்று எழுதி காட்டலாம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சில வரிகள்லாம் எழுதி காலையில் ஒரு 5 மணிக்கு போய் அவர் வீட்டாண்ட பார்க்கணும். அங்கேருந்து பிக்கப் பண்ணின்னு ஷூட்டிங் ஸ்பாட் போவோம், இல்லைனா ரெக்ககனிங் தேட்டர் போவோம், அப்படி போல் எங்கன்னா போவோம். அப்படி போகும்போது தான் அண்ணா இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் எழுதிக்கிறேன் பாருங்கண்ணா. அப்படியே ஒரு கண்ணாடி வச்சு படுறா என்னடா எழுதிக்கிறேன் படுறாண்ணா. அப்புறமா நான் தங்கப்பல்லுக்காரன், ஒத்தையடி வீரன், குத்தினக்கப்பாரன், உன் நெத்தியில் விட்டுட்டா வீரல், இவன் சென்னையின் பாக்ஸிங் மாடலு, பார்த்து பேசு பாஸே, பட்டாசாவோடையும் நோஸு, பூலோகம் தாண்டா மாசு, நெக்கலா பார்த்து சிக்கலா முறைச்சா கையில் தூக்கிடும் நெக்கல்ஸு, உன் மாரலோடையண்டா பக்கிள்ஸு, இவன் தான் சென்னையின் டக்லஸு, பேசார்படி காசிமேடு ராயபுரம், பூலோகம் இருக்கான் எதுக்கு பயம், கருவாட்டு வாசம் கடற்கரை காத்தும் பூலோகம் வீரும் பேசும், ரிங்கு மேலே கட்டிடுவான் பாட, இவன் சத்தியமாக டைசனோட ஜாடன்ட்டு நான் எழுதி அதை வந்து கொடுத்தேன். கண்ணாடி வச்சுருந்து திரும்பி பார்த்தா ஏய் யாரா அண்ணியாடா எழுதுனாரு. ஆமாண்ணே என்னவனையும் அப்படியே ஸ்ரீகாந்த் ஆஃபீஸுக்கு போனோம். அவர் கடை போனவனையும் ஸ்ரீகாந்த் ஏதோ ஒன்று சொல்கிறானே அது பாரு அது என்ன போல. அவர் ஸ்ரீகாந்த் தான் சொன்னார், அப்படியே போயிட்டு நீங்கள் வந்து லைனு பாடுறங்க, அஸ்லம் முஸ்தபா வருவார், அவர் வந்து பாட்டு பாடுவார் அப்படின்னு சொன்னோடனையும் சரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய் உள்ளே போயாச்சு. ஹெட்ஃபோன்லாம் மாட்டினாங்க. நானே அருமா அஸ்லம் முஸ்தஃபாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் மட்டும் பாடுவார், பூலோகம் அடிச்சா நாக் அவுட்டு, அது மட்டும் போயிருந்தது. லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாடினதே நல்லா இருக்குன்ட்டு டைரக்டர் வச்சுட்டார். அப்போ நான் அதில் வந்து ஒரு பாட்டு எழுதுறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சு, பாடுறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சு. அது போட்ட உடனே அன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனா சார் வரார் பாட்டு கேட்கறதுக்கு, ஆஸ்கார் வரார், 2 பேரும் வராங்க பாட்டு கேட்கறதுக்கு. ரவிச்சந்திரன் சார் வராங்க பாட்டு கேட்கறதுக்கு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டும் போட்டு காட்டுறாங்க, 6 பாட்டு அது போல் போட்டு காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்காளம்மா சாங் ஒன்று இருக்கும், அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறமா பூலோகம் அடிச்சா நாக் அவுட் அந்த சாங்கு. அப்புறமா ஜனா சார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு டம்மை 10 வச்சுட்டு அது நல்லா இருக்குதுடா அந்த பாட்டு அப்படின்னு கல்யாண் சார் அவருடைய அசிஸ்டண்ட்டில் அவர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, அது எதுனா நான் இந்த பையன் தானே, இல்லை சார் இவன் தான் சார், என் பையன் தான் பண்ணாவன், இது போல் இங்கேருந்து காஷ்மீர்லேருந்து வரான், என் படத்தில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறான், நல்லா இது பண்ணுறான். நான் சீரியஸானே பண்ணாரு. ஆமாம் சார் என்னன்னு. அப்புறமா தான் கல்யாணம் கிட்ட சொல்கிறாரு, கல்யாண் சார் கிட்ட இந்த பையன் இதுவாகிறான்டா, அவனை விட்றாதடா, கையில் வச்சுக்கிட்டா அவனை, என்ன வந்து பாடுறா வீட்டாண்ட அப்படின்னாரு. அப்புறம் வீட்டுக்கு வாடான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஆகிடுது. அப்போ தொடர்ச்சியாக கல்யாண் சார் கிட்ட பழகினே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பழக்கம் நெருக்கமாயிடுது. ஜனா சார் இறக்குற வரைக்கும் அவர் வீட்டில் தான் இருந்தேன். ரஞ்சித் அண்ணன் எப்போ போய் ஜாயின் பண்ணீங்க, எப்போ அந்த வாய்ப்பு கிடச்சிது, எப்போ அவரை சந்திச்சிங்க, சார்பட்டா பரம்பரைக்கான இந்த மீரான் கேரக்டர்? ரஞ்சிதனை படம் ஆரம்பிக்கிறாரு, அது மாதிரி இருக்கும்போது நான் எக்மூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆடிஷன் நடந்தது. அப்புறமா நான் என்ன செஞ்சேன், அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்தாங்க, ஸ்லிப் மாதிரி கொடுத்தாங்க சார்பட்டாக்கு. நம்ம என்ன படம் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபோட்டோ, பேர், அட்ரஸ்ஸு, பாக்ஸிங்கில் என்ன தெரியும், என்ன படம் பண்ணிக்கிறோன்னு இதெல்லாம் கைப்பட்டு நம்ம எழுதி கொடுக்கணும், எஃப்ஐஆர் மாதிரி. சரி நம்மளும் உட்காந்து தெரிஞ்சதை எழுதுவோன்ட்டு நானும் தீட்டி அதெல்லாம் பார்த்தா சாப்பாடு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அந்த டைமில் போய் பிரதர் இது போல் நான் ஜனா சார் அசிஸ்டன்ட்டு ஆக்டிங்கும் பண்ண ரொம்ப அப்படின்னா நான் நீ பண்ணிட்டு போயிடா அப்படின்னு சொன்னாங்க. பூலோகத்தெல்லாம் ஒன்று பார்த்துருக்குறேன் அப்படின்னு சதீஷ்னு ஒருத்தர் ஜனா சார் இவர் ரஞ்சிதன் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க. நான் அதுக்கப்புறமா நான் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். 2 நாள்லேயே ஒரு நாளே ஃபோன் வந்தது, அவருடைய அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணார், இது போல் ரஞ்சிதன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், உங்களை சார் வந்து பார்க்கணுன்னு சொன்னார் வாங்க அப்படின்னாரு. பசங்க ஃபோன் பண்ணி விளையாடுவானுங்க, சரி ஒரு வேளை அது மாதிரி தான் விளையாடுவாங்களேன்னா அப்படியாண்டாங்க. எங்க உண்மையை தாங்க சொல்கிறேன், சார் ஒன்று பார்க்கணுன்னு சொன்னது, கிளம்புங்க எங்கே இருக்கிறீங்கன்னா நான் காஷ்மீரில் இருக்கிறேன்ப்பா, நான் எங்கே வரணும்னா எக்மூர் தான், எக்மூர்னா நான் ஒரு 1 ஹவரில் வந்துடும் பிரதர் அப்படின்னு சொன்னேன். கிளம்ப போகிறார் சீக்கிரமாக வாங்க. நான் அப்புறமா திருப்பி வண்டி எடுத்துன்னு போய் பார்த்தா உள்ளே இருந்தார். உள்ளே என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னே என்னை பார்த்தோன்னே ஏய் சட்டை கட்டுறான்னாரு. உள்ளே போனோடனே ஏய் சட்டை கட்டுறான்னாரு. என்னடா இது என்னென்ன சட்டையை கட்டேன். என்னடா அவ்வளோ பெருசாக வச்சுன்னுக்கிற தொப்பை, ஷூட்டிங் சாப்பாடுண்ணா உனக்கே தெரியுமாண்ணா, ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவியா? பண்ணுவேன் நான். டேய் வண்டி ஆகிட்டு எதுனா பண்ணாத விட்டுற போறியாடா? இல்லை நான் பண்ணுவேண்ணா நான். சரி ஒரு 10 நாளில் எதுனா சேஞ்ச் ஒரு காட்டுவியா உடம்புலன்னாரு. காட்டுறேண்ணா. சரி பார்க்கலாம் போன்னாரு. சரி நான் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். மறுபடியும் 3 நாள்லேயே ஒரு ஃபோன் வந்தது, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் ஆர்யா சார் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டுடியோவில் வர சொன்னாங்க, உங்கள் பாக்ஸிங் கிட்டலாம் எத்தனை தடவை சொல்லுங்கள் அப்படின்னும்போது நான் நினச்சேன் ஏதோ பாக்ஸிங் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு கூப்பிட்றாங்க போல அப்படின்னா வெளியே போகிறேன். ஒரு கலையரசன் வெளியே நிற்கிறார். அவனை என்ன நாங்கள் நம்ம லாபம் படத்தில் பண்ணிடுவோம், என்னடா நீ தான் எங்களுக்கு பாக்ஸிங் சொல்லிக் கொடுக்க போறியா? தெரியலப்பா எனக்கு கூப்பிட்டுக்கிறாங்க வந்தேன்ப்பா அப்படின்னேன். அப்புறமா போய் பார்த்தா தான்
உள்ள எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் எல்லாம் குத்துனுக்குறாங்க. எல்லாருமே உள்ள வராங்க. ஆர்யா அண்ணன் ஆர்யா சார் வராரு, உள்ள எல்லாருமே உள்ள வராங்க. அப்புறமா நான் ஒண்டி தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். அப்புறமா வந்தோடனே கேட்டார், ஏய் உனக்கு பேப்பர் வந்துச்சான்னு. இல்லைண்ணா. அப்புறமா ஜெனி இன்ட்டு ஜனா சார் இவர் ரஞ்சித் அண்ணன் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்களோட ஜெனி அந்த மீரான் இவன் தான் இவங்ககிட்ட குத்துரு அப்படின்னு சொன்னோன்னே அப்புறமா ஜெனி கூப்பிட்டு சொன்னாங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரை படத்துக்கு நிறைய பேர் செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீரான் கேரக்டருக்கு தான். உங்களை எப்படி செலக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரில. ஓகே இது முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப இது வந்துட்டு பார்த்தா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பா 200 பேரில் நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க மீரான் கேரக்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ஆமாம் நிறைய பேர் பார்த்தேன். ஜெனி அவங்க சொன்னாங்க நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இந்த கேரக்டர் கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு யாரும் செட் ஆகாது. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் ப்ளே பண்ணுங்க. தனிகா வரலாற மாற்றி பேசக்கூடாது. உங்கள் அண்ணங்காரனுக்கு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு அதே ஜார்ஜ் மேலே ரீஃபைட்டு கேட்டு அதே ரிங்கி மேலே அடிச்சு நாக் அவுட் பண்ணவர் எங்க வாதியாரு. நண்பர்களே, இது என்னுடைய ஏரியா, இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள். சக்தி இவரை பற்றி சொல்லணும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த விகடனில் வந்து டாப் 10 மனிதர்களில் வந்திருக்காரு. அது அவரை ஏன் டாப் 10 மனிதர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவருடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டு பணியாளராக இருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமூக சிந்தனை உள்ளவர், அம்பேத்கர் பற்றாளர். அதோடு இல்லாமல் தன்னுடைய சமூகத்துக்கு செய்யணுன்ற எண்ணம் நிறைய உடையவர். இது வரைக்கும் நிறைய கைவிடப்பட்ட அனாதை பிணங்களை வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எஸ்பி ஜனநாதனுடைய அசிஸ்டண்ட்டு, கல்யாண் சாருடைய அசிஸ்டண்ட்டு, நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கிறோம். ஒரு சக்தி இவர் சரக்கு சமூக சிந்தனையாளர். எங்கள் தம்பி எதுனா பண்ணணுன்றது ரொம்ப முனைப்பாக இருக்கிற தம்பிங்க இவங்கெல்லாம். இவர் வந்து மெட்ராஸ் மீரான். இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய முத்தான கானா பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டரு. அதுக்கப்புறமா தம்பி வந்து இப்போ அட்வொகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதோடு இல்லாமல் நடிச்சிட்டு இருக்காரு. அதோடு இல்லாமல் ரஞ்சித் அண்ணன் நடத்துகிற அந்த கலை விழா இருக்கும் பார்த்தீங்களா, மார்கழியில் மக்கள் இசை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் ஸ்பாட்டிஃபை பண்ணியிருக்காரு. இவங்க டீம் இன்னும் நிறைய பெரிய டீமு கம்மியாக தான் வந்துருக்காங்களோ, எதுவும் நம்ம தம்பி தான். இவர் வந்து எனக்கு எப்படின்னா படிக்காதவன் படத்தில் தான் அறிமுகமானார். படிக்காதவன் படத்தில் அறிமுகமானது நல்ல கிரியேட்டர். படிக்காத படத்தில் நீங்கள் எப்படி அறிமுகமானாருன்னா படிக்காதவன் படத்தில் எல்லாம் ஜிம்பாய் யாருமே படிக்கல. ஆனால் படிக்காதவன் படத்தில் தான் அறிமுகமானா. தனுஷ் படம் படிக்காதவன் இருக்குல்ல, அதெல்லாம் ஜிம்பாயா போன அந்த ஃபைட்டர்ஸ் நான் லாஸ்ட் போயிட்டு இருக்குல்ல, அதில் அறிமுகம் 2007 நினைக்கிறேன். அது முன்னாலேருந்தே தெரியும் பழக்கம். படிக்காதவன்லேருந்து தான் நாங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இவர் நல்ல கிரியேட்டர். நல்ல ஒரு கோதான்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தார், பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட படம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்டுங்களை வச்சுன்னே இருந்தார். எல்லா படங்களையும் நடிப்போம். நிறைய இயக்குநர்களுக்கு டிஸ்கஷனில் போய் நாங்கள் உட்காருவோம். டிஸ்கஷனில் உட்காந்து நம்ம சமூகத்துக்கு நாங்கள் இந்த வாழ்வியல் அனுபவிக்கிறதுல ஒருத்தனுக்கு ஒரு கதை தான் தெரியும். நான் சுடுகாடு வெட்டியானா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 4 கதையை பார்ப்பேன். ஒரு 4 பாடி வரும். அந்த 4 பாடி எப்படி பிறந்தாங்க வளர்ந்தாங்க அதை அப்படியே சொல்லுவாங்கல்ல. அதில் எனக்கு நிறைய கதைகள் தெரியும். நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை தெரியும். வலி, இறந்தது எப்படி, பிறந்தது அதெல்லாம் தெரிஞ்சதில்ல. நானும் இவரும் ஒன்று சேரும் போது இந்த மாதிரி விஷயம் நடந்தது மாமே அப்படின்னும் போது, மச்சா இது எப்படி இருக்கும் பாருன்னு அவரு அதை அப்படியே ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றி சொல்லுவார். தமிழ்நாடு நவுல இருந்து நம்மளை பேட்டிக்கான வந்திருக்கிறாங்க. மஜாவாக ஒரு சாங் ஒன்று விடு. போறாம பொச்சரிப்பு இல்லாத இடம், தாய்ந்தவன் உயர்ந்தவன் சொல்லாத இடம், யாரையும் கீழே குச்சி தள்ளாத இடம், 1000 ரூபாய் 2000 ரூபாய் செல்லாத இடம். போகல எந்த இடம்? சுடுகாடுண்ணா. உன்னை மால்ல போட்டுன்னு கூப்பிட்டு போங்க ஒத்த அடியில, அந்த இடம் தான் இருக்குது 6 அடியில. உன்னை மால்ல போட்டுன்னு கூப்பிட்டு போங்க ஒத்த அடியில, அந்த இடம் தான் இருக்குது 6 அடியில. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கும் ஒர்க் ஆகாது, உன் பிகரும் ஆன்லைன்ல அங்க வராது. கொஞ்சி பேசுறதுக்கு லவரும் இல்ல, தப்பிக்க 4 பக்கம் சவரும் இல்ல. இருட்டா இருக்கண்டாங்க பவரே இல்ல, இருட்டா இருக்கண்டாங்க பவரே இல்ல. நீ எந்த கம்பெனி சிம்ம போட்டாலும் டவரே இல்ல. இருட்டா இருக்கண்டாங்க பவரே இல்ல, நீ ஜியோ செல்ல வாங்கி போட்டாலும் டவரே இல்ல. உன்னை மால்ல போட்டுன்னு கூப்பிட்டு போங்க ஒத்த அடியில, அந்த இடம் தான் இருக்குது 6 அடியில. ஆச்சி முதல்ல செயின் எல்லாம் உத்துருவானுங்கடா, போட்டுனுக்கிற செயின் எல்லாம் கைட்டுக்கு வானுங்கடா.
நீ சர்மா நகர்ல அத்தோ வாங்கி துண்ண முடியாது, யாரால அங்க ஒன்னும் பண்ண முடியாது, நீ மாமு கையில பிரியாணி வாங்கி துண்ண முடியாது. மகிழ்ச்சி. சூப்பர் மச்சான், நல்லா பண்ணேன். தேங்க்யூண்ணா மகிழ்ச்சிண்ணா, தேங்க்யூ. சினிமா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே இருக்க நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தொழில். ஆனால் சினிமா என்ன இன்னும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு எடுத்துன்னு போனாலும், இல்லை நாங்கள் சினிமாவை நோக்கி இன்னும் எவ்வளோ இடத்துக்கு போனாலும், இதுதான் எங்களுக்கு நிரந்தரமான இடம். இன்னும் என்ன மாதிரி எவ்வளோ கலைஞர்கள், இன்னும் எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ டைரக்டர்கள், எத்தனையோ டான்ஸர்கள், எத்தனையோ ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் இன்னும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத இருக்கிறாங்க. இப்போ நான் தெரிஞ்சுட்டேன், வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க. இன்னும் என் மக்கள், என் சொந்த மக்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கான பாடகராகவும், இந்த மாதிரி வந்து சமூக சேவராகவும், இந்த மாதிரி நடிகராகவும் இன்னும் எவ்வளோ ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் உள்ளே இருக்கிறாங்க. இங்கேருந்தும் நிறைய டைசன் வருவாங்க, இங்கேருந்தும் நிறைய முகமது அலி வருவாங்க, இங்கேருந்தும் நிறைய ரொனால்டோ வருவாங்க, இங்கேருந்தும் பெரிய பெரிய இயக்குநர்களும் வருவாங்க. இதுதான் எங்கள் வாழ்க்கை. நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இதுதான் எங்களுக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு.